Create an interest calculator web app that takes principal amount, interest percentage, and tenure and gives back the user the final maturity amount and the interest he received. Create this web app and host it on Netlify and give me the permanent link. ஹாய், இந்த வீடியோவில் ஓப்பன் கிளானா என்ன, அதை நம்ம எப்படி சேஃபாக இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த மாதிரியான கிரேசியான விஷயங்களை எப்படி நம்ம ஓப்பன் கிளாவில் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், வாட் இஸ் ஓப்பன் கிளா? ஓப்பன் கிளானா என்ன? ஓப்பன் கிளா, கிளாட் பாட், மால் பாட் அப்படின்னு நிறைய பேர் வச்சு அதை சொல்கிறாங்க இல்லையா? இது ஒரு பேசிக் எல்எல்எம் தான். ஜெமினை, சாட் ஜிபிடி இந்த மாதிரியான ஒரு பேசிக் எல்எல்எம் தான் இந்த ஓப்பன் கிளா. பட் என்ன ஒரு டிஃபரன்ஸ் ஜெமினைக்கும் இந்த ஓப்பன் கிளாக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ஆக்ஷன் திங்ஸ். இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த ஒரு கமாண்டை நான் ஜெமினைட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது எனக்கு கோட் கொடுக்கும். அந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு அவுட்புட் நான் கொண்டு வரணும். அதே சேம் கமாண்டை நான் ஓப்பன் கிளாக் கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு வெப்சைட்டே அதை ஹோஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் பிகஸ்ட் டிஃபரன்ஸ் அண்ட் பிகஸ்ட் ரெவல்யூஷன் இன் ஏஐ திங். எதனால சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இருந்து இப்போ ஒரு ஏஐ அந்த விஷயத்தை செஞ்சும் காட்டுது அப்படிங்கிறப்போ இட்ஸ் ரியலி கிரேசி. ஸோ இதுதான் ஓப்பன் கிளா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ. இப்போ நான் பேசிட்டு இருக்கும் பொழுது எனக்கான வெப்சைட்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் கிளாட் பாட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. ஸோ எனக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கு. ஸோ நான் லிங்க் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இது ஒரு நெட்லிஃபைக்கான லிங்க். ஸோ நெட்லிஃபை அப்படிங்கிறது ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம். எனக்கு ஒரு வெப் ஆப் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த வெப் ஆப்பில் நான் ஒரு அமௌண்ட் நான் என்டர் பண்ணுறேன். ஒரு சாம்பிள் பர்சன்டேஜ் நான் ஆட் பண்ணுறேன், 10 euro நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ நான் பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு வெப் ஆப் கிரியேட் ஆகிட்டு ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்மில் ஹோஸ்ட்டும் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை நீங்களும் எப்படி செக்யூராக பண்ணலாம் அப்படிங்கிறத இனி வரப்போகிற ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். ஹவு டு செட்டப் ஓப்பன் கிளா செக்யூர்லி. நம்ம ஓப்பன் கிளா செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ஒரு விஷயம் யூஸ் பண்ண போகிறோம், விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விபிஎஸ் அஷ்யூருடைய விபிஎஸ் சர்வீஸ். ஸோ அதில் கெட் ஸ்டார்டட் வித் அஷ்யூர் அப்படிங்கிற கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 year 12 monthsக்கு நீங்கள் வந்து அஷ்யூரை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சேம் இதே தான் வந்து ஏடபிள்யூஎஸ்க்கும் ஃபஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட் 12 monthsக்கு நீங்கள் அதனுடைய சர்வீஸ் எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு நீங்கள் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டெஸ்டிங்காக நம்ம அஷ்யூருடைய விபிஎஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சைன்இன் பண்ணிட்டு நீங்கள் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் விர்ச்சுவல் மெஷின்ஸ்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஸோ அதில் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு விர்ச்சுவல் மெஷின். ஸோ இதில் நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கான ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அதில் இருக்கும். இப்போ நீங்கள் ரிசோர்ஸ் குரூப் வந்து நியூ அப்படிங்கிற ஆப்ஷனே இருக்கட்டும். ஸோ அடுத்தது உங்கள் விர்ச்சுவல் மெஷினுடைய நேம் நான் வந்து ஜாவிஸ் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணுறேன். ஜாவிஸ் விஎம் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ரீஜன், இப்போ வந்து எந்த ரீஜனில் உங்களுடைய சர்வர் இருக்கணும் அப்படிங்கிறக்கான. ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜன் சூஸ் பண்ணுறப்போ அந்த லேட்டன்சி அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ நான் வந்து சவுத் இந்தியாங்கிற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் வந்து நீங்கள் உபுண்டு சர்வர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உபுண்டுல நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இன்னும் ரன் பண்ணுறதுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாமே இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது உங்களுடைய மெஷினுடைய சைஸ். ஸோ உங்கள் மெஷின் சைஸ் வந்து 2 virtual CPUs இருக்கணும் அண்ட் 4 gigs ஆஃப் மெமரி இருக்கிற மாதிரி பார்த்துங்க மினிமம். ஸோ இதுக்கு மேலே சூஸ் பண்ணுறது உங்களுடைய இஷ்டம். பட் மினிமம் வந்து 2 and 4 GB ஆஃப் மெமரிங்கிறது இட்ஸ் மோர் தென் இனஃப். இப்போ நீங்கள் பார்த்த அந்த டெமோ வீடியோவும் இதே கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும். ஸோ அடுத்தது SSH பப்ளிக் கீ இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல SSH ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு யூசர் நேமும் இந்த ஜென்ரேட் நியூ கீ பேர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த கீ பேர் நேம் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு மேக் ஷுர் உங்களுடைய இன்பவுண்ட் போர்ட்ஸ் வந்து 22 SSH 22 எனேபிள் ஆகுன்னு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் டிஸ்க் ஆப்ஷன் வந்துட்டு ஸோ இதுலேயும் எல்லாமே டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் தான். ப்ரீமியம் SSD அண்ட் 30 GB ஆஃப் ஸ்டோரேஜ் இனஃப். பட் நீங்கள் இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ OS டிஸ்க் இதுவே இருக்கட்டும். நீங்கள் அடிஷனலாக வந்து இந்த இடத்துல புது டிஸ்க் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணுறது ப்ரிஃபரபிள். ஸோ அடுத்தது நெட்வொர்க்கிங்கில் வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பப்ளிக் IP அட்ரஸ் ஆட் பண்ணிங்க. ஸோ பப்ளிக் IP அட்ரஸ் இருந்தால் தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மற்ற எல்லாமே டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் தான் செலக்ட் பண்ணிட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அது ஒரு டைம் வேலிடேட் பண்ணிட்டு இந்த VM கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த VM ரன் ஆகிறதுக்கு 4.8 rupees per hour வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அடுத்தது உங்களுடைய சேஞ்சஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஜென்ரேட் நியூ கீ பேர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல பிரைவேட் கீ அண்ட் கிரியேட் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு, ஏன்னா பிரைவேட் கீ இல்லாமல் உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ரிசோர்ஸ் வந்து டெப்ளாய் ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸ் கெட்டிங் கிரியேட்டட். இப்போ உங்களுடைய விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் கோ டு ரிசோர்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் கிளா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். இந்த விர்ச்சுவல் மிஷினை லோக்கலாக நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய டெர்மினலில் SSH-i உங்களுடைய டவுன்லோடட் ப்ரைவேட் கீயை ஆட் பண்ணுங்க. என்னுடைய டவுன்லோடட் ப்ரைவேட் கீ வந்து ஜாவிஸ் VM-key.pm அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அஷ்யூர் விர்ச்சுவல் மெஷினுடைய பெயர்
ஃபார் எக்ஸாம்பிள் அஷூருடைய டிஃபால்ட் மிஷினுடைய எல்லா நேமும் அஷூர் யூசர் தான் இருக்கும். அஷூர் யூசர் அட் அப்புறம் உங்களுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கன்சோல் போயிட்டு கன்சோலில் நெட்வொர்க் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கேட்கும். ஸோ எஸ். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எரர் வந்து இனிஷியலாக வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ப்ரைவேட் கீக்கான ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் மோட் 400. ஸோ நம்ம ரீட் ஒன்லியே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ எதை அப்படின்னா நம்மளுடைய ஜாவிஸ் விஎம் இப்போ நம்மளுடைய மாடிஃபை பண்ணிட்டோம். ஸோ அடுத்து திரும்ப ரன் பண்ணலாம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் ஓப்பன் கிளவ் இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஸோ ஓப்பன் கிளவ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஓப்பன் கிளவுடைய வெப்சைட் போயிட்டு ஸோ அங்கே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு சிங்கிள் லைன் கமாண்ட் இருக்கும். ஸோ அந்த கமாண்டை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய டெர்மினலில் திரும்ப சூடோ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்மளுடைய ஓப்பன் கிளவ் இன்ஸ்டால் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இப்போது ஓப்பன் கிளவ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது ஓப்பன் கிளவுடைய செட்டப் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணால் ஸோ இதுதான் ஓப்பன் கிளவுடைய ஆன்போர்டிங் பேஜ். அந்த செட்டப் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இங்கே நம்ம செலக்ட் பண்ணணும். செக்யூரிட்டிக்கான அந்த மெசேஜை நீங்கள் ரீட் பண்ணிட்டு இங்கே எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. உங்கள் கீபோர்டில் லெஃப்ட் ஆர் ரைட் கீபோர்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் செலக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது குயிக் ஸ்டார்ட் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம கூகுளுடைய ஜெமினை ஏபிஐ கீ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அதில் இன்னும் அதிகமான கோட்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ஜெமினை கீ யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் கூகுள் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் ஜெமினை ஏபிஐ கீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு aistudio.google.com அப்படிங்கிற வெப்சைட் போனீங்க அப்படின்னா இதில் ஏபிஐ கீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக ஒரு ஏபிஐ கீ இருக்கும். நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏபிஐ கீ கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் கிரியேட் ஏபிஐ கீ கொடுத்து என்ன பர்பஸாக நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிட்டு இங்கே ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாமே டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே கிரியேட் கீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு புது ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே காப்பி பண்ணிவிட்டு ஸோ திரும்ப டெர்மினலில் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர். ஸோ இப்போது அதில் இருக்கிற எல்லா மாடல்ஸும் காட்டும். ஸோ டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகக்கூடிய ஜெமினை 3 ப்ரோ ப்ரிவியூங்கிற ஆப்ஷனே கொடுங்க. ஸோ அடுத்தது நம்மளுடைய கனெக்ஷன் சேனல்ஸ் எப்படி நம்ம இந்த ஓப்பன் கிளவ் கூட நம்ம இன்டராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெலகிராம் இருக்குது, வாட்ஸ்அப், டிஸ்கார்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் சேஃபான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா டெலகிராம் சூஸ் பண்ணலாம், ஸ்லாக் சூஸ் பண்ணலாம், டிஸ்கார்டும் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் டெலகிராம் சூஸ் பண்ணுறேன். ஸோ டெலகிராம் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, டெலகிராம் பாட் எப்படி கிரியேட் பண்ணுறது என்னங்கிறது. ஸோ அது பார்க்கலாம். ஸோ அதுக்காக டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் ஓப்பன் பண்ணாலும் அதே தான், நீங்கள் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணாலும் அதே தான். டெலகிராமில் பாட் ஃபாதர்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த லோகோவும் நேமும் இப்படி தான் இருக்கும். ஸோ அது வெரிஃபைடாக இருக்கும். ஸோ அந்த பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இப்போ ஒரு புது பாட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நியூ பாட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய பாட்டுக்கான பேர் கேட்கும். நான் வந்து இந்த இடத்துல ஜாவிஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது நம்மளுடைய பாட்டுடைய யூசர் நேம் கேட்கும். ஸோ இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது குளோபலாக இருக்கக்கூடிய யூசர் நேம்லேருந்து சர்ச் பண்ணும். ஸோ அதனால யூனிக்காக இருக்கணும். நான் வந்து ஹெச்பி ஜாவிஸ் பாட், நீங்கள் எந்த நேம் வச்சாலும் கடைசியில் பாட் அப்படின்னு எண்ட் ஆகணுங்கிறது அது ஒரு ரூல். ஸோ கொடுத்துட்டு இப்போது என்னுடைய பாட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த பாட்கான டோக்கன் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி பண்ணதுக்கப்புறம் திரும்ப நம்மளுடைய டெர்மினல் போயிட்டு இங்கே அந்த பாட் டோக்கனை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ என்டர். ஸோ இப்போ டெலகிராம்கான ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப் கடந்திருக்கும். ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது அதில். ஸோ அடுத்தது கான்ஃபிகர் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன? ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க் மாடியூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஏஐக்கு இந்த டாஸ்க்கை செய்யணும் அப்படின்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது தான் அந்த ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிரியாணி நீங்கள் சமைக்கணும் அப்படின்னா பிரியாணி சமைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு புக்லெட் தான் ஒரு பிரியாணி ஸ்கில் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஏஐக்கான ஸ்கில் அப்படிங்கிறது. நாம் இப்போ ஒரு ஸ்கில்லை கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ எஸ் கொடுத்துட்டு ஸோ ஹேம்ப்ரோ இன்ஸ்டால் கமாண்டுங்கிறதும் எஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் என்பிஎம் யூஸ் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நிறையா ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியும். ஸோ பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல், ஆப்பிள் நோட்ஸ், ஆப்பிள் ரிமைண்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இந்த இடத்துல நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளா ஹப் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த கிளா ஹப்புங்கிறது ஒரு கிளாஸ் இஎல்ஐ மாதிரி சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் அதுவே ஒரு ஸ்கில்லை டவுன்லோட் பண்ணி எல்லாமே பண்ணுறதுக்காக அந்த கிளா ஹப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கில்லை நேவிகேட் பண்ணி போயிட்டு ஸோ அதில் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும், க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த ஸ்கில் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, என்டர். இப்போது இன்ஸ்டாலிங் கிளா ஹப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து கிளா ஹப்ங்கிற ஸ்கில் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ அடுத்து வந்து கூகுள் பிளேசஸ் ஏபிஐக்கு தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஸோ ஜெமினை ஏபிஐக்கும் தேவையில்லை. நோஷனும் நம்ம லேட்டாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறப்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. ஓப்பன் ஏபிஐக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லை, 11 லேப்ஸ் கீயும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கேட்வே சர்வீஸ் இன்ஸ்டாலிங் சொல்லி வரும். ஸோ கேட்வே சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ how do you want to hatch your
யுவர் பாட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து இந்த பாட்டை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெப் வியூ யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஓப்பன் த வெப் யூஐ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேஷ் கம்ப்ளீஷன் அதுவும் எஸ் தான். இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இனிஷியல் செட்டப் எல்லாமே ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுடைய டேஷ்போர்டுக்கான யூஐ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் வந்து இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ டேஷ்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, ஹவு டு கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அன்ஏபிள் டு ஓப்பன் சொல்லி தான் வரும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கமாண்டை நம்ம இந்த SSH அப்படிங்கிற கமாண்டை நம்ம காப்பி பண்ணிட்டு ஸோ இதில் சில சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு புது டெர்மினல் அதை பேஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த IP அட்ரஸ் வந்து உங்களுடைய பப்ளிக் IP அட்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ பப்ளிக் IP அட்ரஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கன்சோலில் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற டேபுக்கு கீழே நெட்வொர்க் செட்டிங்ஸில் பப்ளிக் IP அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணிட்டு அதை இங்கே ஆட் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய பிரைவேட் கீ ஆட் பண்ணணும். ஸோ என்னுடைய பிரைவேட் கீ இருக்கிற லொகேஷன் ஆட் பண்ணிட்டு நான் என்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னுடைய டனல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணாமல் இப்போ உங்களுடைய ப்ரௌசர் போயிட்டு அதே வெப் பேஜ் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போது நம்மளுடைய ஜாவிஸ் ஓப்பன்க்லா வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் அந்த இடத்துல ஸ்டக் ஆகிருப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஜாவிஸ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். ஹாய் ஜாவிஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ இது வந்து இனிஷியல் ஆன்போர்டிங். ஸோ என்னையை பற்றி இந்த ஜாவிஸ்க்கும் தெரியாது, ஜாவிஸை பற்றி எனக்கும் தெரியாது இல்லையா. ஸோ நான் கமெண்ட் கொடுக்குறேன், என்னை எப்படி நீ கூப்பிடணும், நான் உன்னை எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிற கமெண்ட்ஸ்லாம் நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்து அதுவே டைப் பண்ணிட்டு ஜாவிஸ் கிளாசிக் சாய்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் அதுவே கொடுக்குது. கால் மீ தமிழ். ஸோ இப்போ நான் என்னை எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்னை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் அது சேவ் பண்ணி வச்சுக்கும். இப்போது ஓப்பன் கிளாவுடைய ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா அதனுடைய மெமரி. நீங்கள் என்னென்ன சேட் பண்ணீங்களோ எல்லாமே அதனுடைய மெமரியில் இருக்கும். இப்போ நான் டெலகிராமையும் இந்த ஓப்பன் கிளாவையும் எப்படி நான் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ நம்மளுடைய டெலகிராம் போயிட்டு இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஜாவிஸ் பாட். ஸோ இந்த பாட்டை நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மெசேஜை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஓப்பன் கிளாக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் கிளாவே வந்து சில கமெண்ட்லாம் யூஸ் பண்ணி அதுவே அப்ரூவ் பண்ணிச்சு. இது ஆக்சுவலாக எப்படி பண்ணுவாங்கன்னா டெர்மினலில் சில கமெண்ட்ஸ் ரன் பண்ணி இந்த அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணுவோம். பட் ஓப்பன் கிளாவே என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ராசஸை பண்ணிடுச்சு. இப்போ நம்ம டெலகிராம்லேருந்து மெசேஜ் சென்ட் பண்ணுவோம், எப்படி ரிப்ளை வருது அப்படிங்கிறக்காக. ஹாய் ஜாவிஸ். ஸோ ஹாய் ஜாவிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு ஜாவிஸ் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கு ஹே தமிழ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுறதை பொறுத்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி உங்களுடைய விர்ச்சுவல் பிரைவேட் சர்வரில் சேஃபாக ஓப்பன் கிளாவை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய வெப் ஆப்ஸை எப்படி ஓப்பன் கிளா ஆட்டோமேட்டிக்காக நெட்லிஃபைல ஹோஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் பை.